அரசியல் கருதி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது இணையும் சிறப்பு விருந்தினர் நாம் தமிழ் கட்சி வழக்கறிஞர் திரு ஸ்ரீதர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது 7 தொகுதிகளில் இடைத்தேர்தல் வரலாம் அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் சீமான் அவர்கள் களமிறங்குவாரா அப்படின்ற ஒரு டவுட் இருந்தப்போ அதை இப்போது கிளியர் பண்ணியிருக்காரு கோவையில் நடந்த ஒரு மீட்டிங்கில். இடைத்தேர்தலில் நிச்சயம் சீமான் அவர்கள் களமிறங்க போகிறாருன்ற செய்தி வந்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுனா ஒரு வேக்கன்சி இருக்குது, ஒரு போட்டி இருக்குன்னா போட்டியிட உரிமை இருக்குது, அதில் போட்டியிடுறாரு, அவ்வளோதான் இதில் இருக்குது. இன்னொன்று, அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வராத வரைக்கும், நேரடியாக நான் அண்ணன் நான் நிற்பேன்னு சொல்லாத வரைக்கும் நான் அது எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. ஏன்னா அவரே சொல்லியிருக்காரு சார், நிற்க போகிறோம் தான் சொல்லியிருக்காரு. இருக்கட்டும், அரசியல் சூழ்நிலை எப்படி எப்படியோ இருக்குல்ல, நெருங்கி வரும்போது. இன்னொன்று, அடியான் கூட பொண்டாட்டி காணும் புள்ள பிறந்தா பரமசிவன் பேர் வைக்கிறேன்னு சொல்றது எப்படி இருக்கு? அது இன்னும் அறிவிக்கவே படல. அது அவரோட எண்ணம், விருப்பமா இருக்கலாம். அவர் வந்தா அப்படி ஒரு சூழ்நிலைக்கு இருக்குன்றாங்க. இன்னொன்று, இந்த கிளியர் வேகன்சியே கிரியேட் ஆகல. அதில் ஒரு கேஸ் இருக்கு, வழக்கு இருக்கு உயர் நீதிமன்றத்தில். இன்னும் 4 தொகுதிக்கு இன்னும் கிளியர் வேகன்சி, இடம் காலியா இருக்கு அப்படின்னு இன்னும். ஏன்னா அந்த இடத்துல அதுக்கு முன்னாடி ஏற்கனவே தேர்தல் வழக்குகள் இருக்கு. தேர்தல் வழக்கு நிலுவையில் இருக்கும்பொழுது, ஏற்கனவே நடந்த தேர்தல் செல்லாத நிலுவையில் இருக்கும்பொழுது, அந்த தேர்தலில் வெற்றி பெற்றதா சொல்லப்படுற ஒருத்தர் நான் ராஜினாமா பண்ணிட்டு புது தேர்தலுக்கு வரேன்னு சொன்னால், அப்போ முன்ன நடந்த தேர்தலில் இன்றைக்கு யார் வெற்றி பெற்று ராஜினாமா செய்திருக்காரோ அவர் தோற்றதா அறிவிச்சா, அப்போ அதுக்கு முன்னே இருந்தவர் தான் வென்றதா அர்த்தம் ஆகிடும். அப்போ கிளியர் வேகன்சி வரல. அதனால் அது இன்னும் அதை அறிவிக்க முடியாத சூழ்நிலை இருக்குது. இன்னும் எனக்கு தெரிஞ்சு தேர்தல் ஆணையம் தேர்தல் அறிவிக்கலை. சரிதானே நான் சொல்கிறது? தேர்தல் அறிவிக்கலை. அப்போ இது ரொம்ப ப்ரிமெச்சூர் டாக், ரொம்ப முன்கூட்டியே நம்ம பேசுகிறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னும் நிறைய தூரம் அதுக்கு கடக்க வேண்டியிருக்கு. ஒன்று இல்லை சார், நீங்கள் சொல்லுங்க. இல்லை, நீங்கள் இந்த மாதிரி முன்கூட்டியே பேசுகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம் தமிழ் கட்சி பதிவு பண்ணுறீங்க. ஆனால் உங்கள் கட்சியோட முக்கிய பொறுப்பாளரே ஒரு விஷயத்தை சொல்கிறாரு, இந்த மாதிரி பொது வேட்பாளர்னுக்குரிய நரேட்டிவை தாவேக்கா திட்டமிட்டே பரப்புகிறாங்க அப்படின்னு, அட்வான்ஸாக போகிறாங்க ரொம்ப முன்கூட்டியே அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க பதிவு பண்ணுறாங்க. இதை எப்படி பார்க்குறது? பண்ணதானே செய்வாங்க. நீங்கள் எதிரி என் மேலே பூவை எடுத்து வீசுவானா நான் எதிர்பார்க்க முடியும்? எதிரி நிச்சயமாக கல், கத்தி, கப்படா எது கிடைக்குதோ அதை எடுத்து வீசுவான். அது அப்படிதானே தாவேக்கா ஏற்கனவே வென்றுது. இப்படிலாம் பேசி தானே தாவேக்கா நரேட்டிவ் செட் பண்ணி 9,000 கோடி ரூபாய் இந்த தேர்தலை நோக்கி ஒரு ஆண்டில் செலவு பண்ணியிருக்கிறதா புள்ளி விவரங்கள் நான் யூடியூப்பில் பார்த்தேன், காணொலியில். அப்போ 9,000 கோடி ரூபாய் எப்படிலாம் நரேட்டிவ் செட் பண்ணணும், யாரெல்லாம் பயன்படுத்தணும், ஒரு நிறுவனம் இல்லை. அது ஆதவர்ஜினோட நிறுவனம், ஐபேக்கு எல்லாரும் சேர்ந்து வேலை செஞ்சாங்க. நம்ம இப்போ இருக்கிற அரசியல் ஆலோசனை ஜான் ஆரோக்கியசாமி அவரோட எல்லாம் ஒரு 4-5 நிறுவனம் வேலை செஞ்சாங்க. எங்கெங்கெல்லாம் எத்தனை யூடியூப் சேனல்கள் வாங்கப்பட்டன, எப்படி தொடர் பேசப்பட்டது, அதற்கான எப்படி திட்டமிடப்பட்டது, எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கன்னு எல்லாம் ஒரு கணக்கு போட்டு ஒரு ஒரு காணொலி வெளியிட்டு இருந்தாங்க. 9,000 கோடி ரூபாய் இதுக்கு செலவு பண்ணியிருக்கிறாங்க. இவ்வளோ பிரபலமான ஒரு மனிதரை 9,000 கோடி ரூபாய் செலவு பண்ணி வந்திருக்கிறார். ஏன்னா 9,000 கோடி ரூபாய் செலவு பண்ண தேவையே இல்லாமலேயே அவர் நாடறிந்த ஒரு மனிதராக இருந்த திரு விஜய் அவர்கள் இன்னைக்கு அவரே செலவு பண்ணி தான் வந்திருக்கிறாரு. அப்படி செலவு பண்ணி வந்தவர் அவ்வளோ 9,000 கோடி ரூபாய் செலவு பண்ண, அவ்வளோ உத்திகளை பயன்படுத்தின, 3 தேர்தல் வியூக வகுப்பாளர்களுக்கு மேலே, 4 நிறுவனங்களுக்கு மேலே பயன்படுத்தி வந்தவங்க ஆட்சியை தக்க வச்சுக்கவும், தங்களுடைய எதிர்கேள்விகள் எழுப்புகிற ஆட்கள், தங்களுக்கு யார் சரியான எதிரிகளோ போட்டியாளர்களோ அவங்கள சாதாரணமாக விடுவாங்கன்னு நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க? திமுகவை விரட்டி கைது பண்ணுறாங்கல்ல, இல்லை 2 விதமாக நான் பார்க்குறேன். ஏற்கனவே ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறவங்கள கைது பண்ணுறதுல ஒரு அடிப்படையில் ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் அவங்க ஊழல் இருக்காங்க, கைது பண்ணப்பட வேண்டியவர்கள், அவங்க மேலே வழக்குகள் இருக்குது, அதுக்காக கைது பண்ணுறது மிக சரியான நடவடிக்கை. ஆனால் கையை ஒட்டிடுவேன்னு சொன்னான், காலை ஒட்டிடுவேன்னு சொன்னான் அப்படின்னா, ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஐயர் ஜியர் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஏதோ இது மாதிரி சிக்கல் வரும்போது தான் எந்த அமைச்சரும் தலையோடு சுத்த முடியாது சொன்னார். ஒரு ஜியர், ஒரு மடத்தோட ஜியர் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவர் அப்படி சொன்னார். யாரும் அவரெல்லாம் கைது பண்ணல, அதெல்லாம் சட்டையாக பண்ணல யாரும் அப்படின்னு தாண்டி போனாங்க. இதில் கொலை முயற்சி பண்ணார், இல்லை கொலை அச்சுறுத்தும் வகையில் பேசினார் அப்படின்னு ஒருத்தரை கைது பண்ணாங்க. திமுகவோட எம்எல்ஏவெல்லாம் கைது பண்ணுறாங்கல்ல. இதெல்லாம் ஒரு தேவையற்ற போக்குன்னு நினைக்கிறது. பண்ணால் என்ன சட்டப்படியா ஒரு தனி நபராக யாரோ ஒருத்தர் கையை ஓட்டிடுவேன் காலை ஓட்டிடுவேன் மிரட்டினார்னு வச்சுக்கோங்களேன்,
அப்போ வந்து அது நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒன்று தான். அது தொடரா சிக்கலில் போய் அது கொலையில் கூட முடியும். நான் ஒரு வழக்கறிஞராக பார்க்குறேன். ஆரம்ப நிலையிலேயே யாரோ ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை வரும்போது காவல்துறை கூப்பிட்டு தடுக்கணும். கண்டிக்கல, அதுக்கான நடவடிக்கை எடுக்கலைன்னா அது பேச்சுவார்த்தையாகி சண்டையாகி அடிதடி மிரட்டலாகி அடிதடியாகி கொலையில் போய் முடியும். இப்போ நான் எலும்பு உடைச்சிடுவேன் கையை காலை உடைச்சிடுவேன்னு ஒரு எம்எல்ஏ பேசினாரு அப்படின்னா அதுக்கான கற்பனையாவது முதலமைச்சர் நோக்கி ஒரு சாதாரண குடிமகன் பண்ண முடியுமா? யாரோ ஒருத்தர் சைக்கோ ஒரு மனநல பாதிக்கப்பட்டவன் கவர்னர் எல்லாம் ஒரு தடவை குண்டு போடுவேன்னு சொல்லியிருந்தான் பாருங்க ஒருத்தன், அவர் கைது கூட பண்ணாங்க. அந்த மாதிரி மனநிலை பிறன்ற ஆளுங்க சொல்ல முடியும், பேச முடியும். ஒரு எம்எல்ஏ அப்படி பேசுறாருன்னா தவறானா தவறு தான், எனக்கு அதில் ஒரு மாற்றுக்கிறதுக்கு தவறு தான். அதுக்கு இவ்வளோ பெரிய நடவடிக்கை எடுக்க தேவை. அப்படி நடவடிக்கை எடுக்கணும்னா அப்படி போய் இன்ஸ்டாகிராமுக்குள்ளே ஃபேஸ்புக்குள்ளே மீடியாக்குள்ளே போய் பாருங்கள். தாவேக்காவினர் பேசுகிற பேச்சுக்கள் காது கொடுத்து கேட்க முடியாது. அவ்வளோ அவதூறு, அவ்வளோ ஆபாசம், வைப்புன்ற பேரில் எதை வேணால் பேசுறது, அதெல்லாம் பேசுகிறாங்க. அப்போ அதுக்கெல்லாம் உங்கள் நடவடிக்கை என்ன? அது தாவேக்காவோட இரட்டை நிலைப்பாட்டுக்கு அடுத்து அச்சுறுத்தல். திமுக மற்றவர்கள் மேலே எதை செலுத்துச்சோ அதை இன்னொரு படி கூடுதலாக ஆக்கி தாவேக்கா செலுத்துதுன்னு நான் பார்க்குறேன். அப்படி தான் இது நகருது. திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் வித்தியாசம் இருக்கணும் நம்ம இருக்குது. திமுக மோசமான கட்சி, இப்போ தாவேக்கா அதை விட மோசமான கட்சி. இந்த மாதிரி விஷயங்கள்ல குறிப்பாக இந்த தன்னை எதிர்த்து பேசுகிறவங்கள அடக்கிறன்ற பேரில் எஃப்ஐஆர் போடுறது எத்தனை பேர் மேலே வந்து இன்னும் 50 நாள் தான் ஆகுது. 50 நாளுக்குள்ளே எத்தனை பேர் மேலே வழக்கு போட்டாங்க, எத்தனை குற்றவாளிகள் மேலே வழக்கு போட்டாங்க, எத்தனை ஊடகவியலாளர்கள் இல்லை பொதுவெளியில் பேசுகிறவங்க இல்லை தாவேக்காவை பற்றி பேசுகிறவங்க இல்லை விஜயை பற்றி பேசுகிறவங்க மேலே எத்தனை பேர் வழக்கு போட்டாங்கன்னு பாருங்கள். இப்போ இந்த போக்கே வந்து சரியில்லாது. இது ஒரு நல்ல போக்கு இல்லை. நீங்கள் அதை கடக்கணும். ஏன்னா அப்படி ஒரு பேசிட்டு ஒருத்தர் செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ இது போன்ற கைதுகள், மாரிதாஸ் கைது முயற்சி போய் அவர் நீதிமன்றத்தில் வெளியே வந்தது, இன்னும் ஊடகவியலாளர்களை பற்றி பார்த்தினா அவங்கள கூப்பிட்டு அழைச்சி பேசுறது, அவங்கள வந்து விசாரணைன்ற பேரில் கூப்பிட்டு பேசுறது, இது எல்லாமே வந்து ஹை ஹேண்டட்னஸ் நான் பார்க்குறேன். ஒரு 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 மாதிரி ரவுடித்தனமான பிஹேவியர். அது அச்சுறுத்தும் வகையில் மற்ற கட்சியினரை, மாற்று கட்சியினரை, எதிர்த்தரப்பில் தங்களை பற்றி பேசுகிறவங்கள அடக்கி வைக்கிறதுக்கான முயற்சி பண்ணுறது. இதை தான் திமுக செஞ்சது, இதை தான் மக்கள் அருவறுத்தாங்க, இதை தான் தாவேக்காவும் ஒரு காலத்தில் தப்புன்னு பேச்சு. அப்படி பேசின தாவேக்காவே இப்படி வரிசையாக வழக்குகளை போட்டுட்டு இருக்குது. இதில் இன்னும் அசிங்கத்துலேயும் இன்னொரு அசிங்கம் என்னென்னா 7 பேர் நின்று ஜெயிப்பாங்களாம் சட்டமன்ற தொகுதியில். நின்று வென்றவங்க திடீர்னு ஒரு நாள் ராஜினாமா பண்ணுவாங்களாம். ஏன்னு கேட்டால் இந்த இது எங்களால் நன்மை செய்ய முடியாது அரசாங்கத்துக்கு, மக்களுக்கு, அதனால் நாங்கள் பதவி விலகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பதவி விலகிட்டால் நீங்கள் இப்போ எப்படி நல்லது பண்ணுவீங்க? இருந்தே நீங்கள் பண்ண முடியாது, எம்எல்ஏ வந்து உங்களுக்கு பண்ண முடியாதுன்னா அப்படியே நீங்கள் மக்களுக்கு நல்லது செய்கிற தாகத்தோடு தானே வந்தீங்க. ஏன் நீங்கள் நல்லது பண்ண முடியாதுன்ட்டு அப்படி ஏன் விலகுறீங்க? அதுக்கான தேவை என்ன வந்தது அப்படின்னு கேட்டால் தாவேக்காவோட குதிரை பேரம் எல்லாரும் பேசுகிறாங்க. எல்லா பத்திரிகைகளும் வெளியே வருது, யார் யாருக்கு எத்தனை கோடி பேசுனாங்கன்னு வருது. ஆனால் அதற்கு எந்த விதமான நடவடிக்கையும் தாவேக்கா அரசு எடுக்கலை. ஆனால் திமுக தாவேக்கா எம்எல்ஏக்களை வந்து கடத்துறாங்க, அவங்கள வந்து வாங்க முயற்சி பண்ணுறாங்கன்னு நடவடிக்கை எடுக்குது. இது என்ன நிலைப்பாடு? நீங்கள் எனக்கு வந்தால் அது பேர் ரத்தம், அடுத்த ஆளுக்கு வந்து தக்காளி சட்னின்னு பேசுகிறீங்க. நடவடிக்கைனா ரெண்டும் தான் நடவடிக்கை. இந்த குதிரை பேரை நீங்கள் பண்ணது நடவடிக்கை. அப்படியே மக்களாட்சி மேலே தீராத தாகம் கொண்டு ஐயோ நம்மளால் எம்எல்ஏவால் ஜெயிச்சும் நம்மளால் ஆட்சி செய்ய நமக்கு வந்து மக்களுக்கு நன்மை செய்ய முடியலன்னு அவன் சொல்ல போகிறான்னா, ஒரு எம்எல்ஏ சொல்ல போகிறான்னா, அந்த கழுதை ஏன் அந்த வெற்றி பெற்ற ஒரு 2வது நாளில் 3வது நாளில் சொல்ல அன்றைக்கி தெரியாதா அன்றைக்கி முடியும்ன்ட்டு? அது திமுக ஆட்சியோ இல்லை தான் சார்ந்திருக்கிற கட்சி ஆட்சியோ அமையல, தாவேக்கா ஆட்சி தான் இருக்குது. இப்போ நம்ம ராஜினாமா பண்ணால் நமக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும், நம்ம தாவேக்கால் இன்னும் வெல்லலாம், வென்றால் வந்து நம்ம தயவில் தான் ஆட்சி அமைக்க முடியும். அப்படி ஆட்சி அமைச்சா நம்ம அமைச்சர் ஆகலான்னு கேவலமான எண்ணத்தோடு இறங்கிட்டு இதில் இன்னமும் குதிரை பேர் அவங்க பண்ணாங்க, இவங்க பண்ணாங்க. ஆனால் அவங்க பண்ணதுக்கு, திமுக பண்ணதுக்கு நடவடிக்கை, தாவேக்கா பண்ணதுக்கு நடவடிக்கை இல்லைன்னா எப்படி அது? ஒன்று தாவேக்காவுக்கு பேசுகிற குதிரை பேரத்துக்கும் நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும். நீங்கள் இன்னும் கேட்டால் குதிரை பேரத்தில் தான் இந்த அரசு கழுத மேலேயாவது போயிட்டு இருக்குது. ஆனால் நீங்கள் அதுக்கு நடவடிக்கை எடுக்கல. நீங்கள் எடுக்கல, குறைஞ்சபட்சம் அந்த நடவடிக்கை எடுக்கணும். அப்படியே மக்களாட்சியின் மாண்பை காத்து காவலர்கள் மாதிரி நடிக்கிறீங்களா? என்னத்துக்கு இது? என்ன வேண்டாம் உங்களுக்கு? கூச்சமா இல்லையா? அன்னைக்கு போய் பேசுனீங்களே, வெக்கமா இல்லையா அன்னைக்கு உங்களுக்கு? என்னடா விலை கொடுத்து வாங்குறோமே நம்ம வாங்கணும், அன்னைக்கு அசிங்கமா இல்லையா உங்களுக்கு? அன்னைக்கு அது தவறா தோணலையா? இதே தானே அவன் பண்ணுறான். அது என்ன அப்படி நீங்கள் பண்ணியிருக்க கூடாது. இதை தானே காலங்காலமாக எல்லாரும் பண்ண, இதை தானே நாம் தமிழர் கட்சி அருவ இருக்குது, இதை தான் வேணான்னு வலியுறுத்துது, இதை தானே கேள்வி கேட்குது. அப்போ அதை பண்ணிவிட்டு இன்றைக்கி இன்னமும் ரொம்ப உத்தம புத்திரன் பத்தினி மாதிரி பேசுறதுலாம் ரொம்ப ரொம்ப அவமானமானது.
இதுக்கெல்லாம் தாவேக்காரர்கள் வெட்கி தலை குனிவாங்க. இது என்ன விதமான நிலைப்பாடு இது? அதுதான் என்னோட அடிப்படை கேள்வி. நீங்களே வந்து சோஃபா அமைச்சு தான் ஆட்சி அமைச்சிருக்கிறீங்க, சோஃபா அரசியல் பண்ணியிருக்கிறீங்க, நீங்கள் குதிரை பேரம் நடத்தி தான் பண்ணியிருக்கீங்க. இல்லை எப்படி வந்து உங்களுக்கு இந்த பெரும்பான்மை கிடைச்சிது? யார் அவ்வளோ மற்றவங்களும் அப்படி மக்கள் ஆட்சி மேலே மாண்பு கொண்டு நாங்கள் வேற கட்சியில் இருந்தாலும் உங்களுக்கு வாக்களிக்கணும்னு வாக்களிச்சாங்களா? அப்படின்னா இல்ல. ஏன் அதிமுக எம்எல்ஏக்கள் மேலே கொரோனா நடவடிக்கை ஏன் வந்தது? ஏன் வந்து சபாநாயகர் நடவடிக்கை ஏன் வந்தது? அப்புறம் ஏன் அது மன்னிப்பு கேட்டு கைவிடப்பட்டது? அப்போ யார் போட்டால் உங்களுக்கு ஆதரவு தெரிவித்து அந்த ஆதரவு தெரிவித்து வாக்களிக்க, ஆட்சி நிலைக்கு வாக்களிக்க யார் எவ்வளோ கொடுத்தா? அது பின்னாடி குதிரை பேரம் இல்லையா? அதற்கு பின்னாடி பண பரிமாற்றம் இல்லையா? அதை யோசிச்சு பார்த்தா எல்லாருக்கும் தெரியாதா? நீங்கள் அதையெல்லாம் விட்டுவிட்டு நீங்கள் அதுக்காக நடவடிக்கை எடுக்கலப்பா, நீங்கள் ஆட்சியை தக்க வைக்கிறதுக்காக நீங்கள் தான் பண்ணீங்க, நீங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க, ரைட்டு. ஆனால் இதுக்கு நீங்கள் செய்யக்கூடாதுல்ல. நீங்கள் என்ன பண்ணணும்? மாறா அரசியல் தெரிஞ்சவங்க உங்கள் கட்சிக்காரங்களை கூப்பிட்டு, உங்கள் எம்எல்ஏக்களை கூப்பிட்டு நிலைநிறுத்துங்க, அவங்கள இறுக்கி பிடிக்கிற வழி பாருங்க. அதை விட்டு நீங்கள் வழக்கு போடுறீங்கன்னா நீங்கள் எவ்வளோ மிக மோசமான ஆட்கள் பாருங்கன்றது தான் நான் இதை மக்களுக்கு நான் சொல்ல விருப்பப்படுறேன். அப்போ தாவேக்காவோட நிலைப்பாடு எல்லாமே இதுதான், இரட்டை நிலைப்பாடு. ஊழலே இல்லைன்னுவாங்க. வழக்கறிஞர் அமர்த்துறதுக்கு மட்டும் 180 கோடி ரூபாய்க்கு மேலே பணம் வாங்கியிருக்கான்றாங்க. யார் வாங்கியிருப்பா? தாவேக்கா வழக்கறிஞர்களை அமர்த்துறதுக்கு அதிமுக காரர் பணம் வாங்கியிருக்க மாட்டார், நமக்கு தெரியும். அந்த கலெக்டர் பணம் வாங்கியிருக்க முடியாது, நமக்கு தெரியும். திமுக காரர் வாங்கியிருக்க முடியாது, நமக்கு தெரியும். தாவேக்கா அமர்த்துறதுக்கு நாம் தமிழர் பணம் வாங்கியிருக்க முடியாது, நமக்கு தெரியும். அப்போ இந்த 170 கோடி ரூபாய் 180 கோடி ரூபாய் வாங்கிக்கிட்டு தான் இந்த வழக்கறிஞர் பொறுப்புகளை போட்டாங்கன்னு சொல்கிறாங்கல்ல. அதுக்கே நீங்கள் ஒரு நடவடிக்கைக்கு ஒரு ஆணை அமைக்கலை? அமைங்க. யார் யார் எவ்வளோ வாங்கினா? உங்கள் கட்சியிலேருந்து எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? புசி ஆனந்த் வாங்கினாரா? இல்லை அர்ஜுன் ஆதவ் அர்ஜுன் வாங்கினாரா? அவர் மேலே நீங்கள் எடுக்கிற நடவடிக்கை பட்டனா யார் சம்மந்தப்பட்டவங்க? யார்? நிர்மல்குமாரா? அவர் மேலே நடவடிக்கை எடுக்க ஏன் விசாரணைக்கு நீங்கள் தொடங்கலை? நீங்கள் ஊரெல்லாம் பேசுகிற விஷயம் தானுங்க. 180 கோடி ரூபாய் வழக்கறிஞர் தமிழகம் பூரா வழக்கறிஞர்களை நியமனத்துக்கு, அரசு வழக்கறிஞர் நியமனத்துக்கு லஞ்சம் வாங்கப்பட்டதுன்னு. நீங்கள் ஊர் பூரா லஞ்சம் வாங்கினா என்கிட்ட வந்து சொல்லுங்கள், நீங்கள் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்க நீங்களே. ஆனால் எப்படி உங்கள் ஆளுங்கிட்ட கொடுத்தாங்க 180 கோடி ரூபாய்? இந்த கேள்வி கேட்ட நீங்கள் எங்கள் கட்சிக்காரங்களுக்கே நீங்கள் சீட்டு கொடுக்கறதுக்கு, வழக்கறிஞர் பதவி கொடுக்கறதுக்கு எங்கள் கட்சிக்காரங்களும் நீங்கள் பணம் வாங்கினியா? விசாரணை நடத்தியா? புடியா யார் அவனை? அப்படி நீங்கள் சொல்லலையே. அப்போ நீங்கள் என்ன நிலைப்பாடு வச்சுருக்கீங்க? நீங்கள் எப்படி ஊழலை ஒழிக்கிறேன்னு நினைக்கிறீங்க? அதை ஒழிக்கிற மாதிரி நினைக்கிறீங்க? உங்களால் தான் தெருவாக போய் எல்லா இடத்துல எல்லா ஒயின் ஷாப்லேயும் எல்லா பார்லையும் வந்து உங்கள் தாவேக்காரங்களே வந்து பணம் கேட்குறானே, மாமூல் கேட்குறானே, எல்லா குவாரிலையும் இப்போயே போய் கேட்குறானே, எல்லா பார்லையும் போய் கேட்குறானே, இப்பயே கேட்குறானே, எல்லா காவல் நிலையத்தையும் போய் உள்ள கட்ட பஞ்சாயத்து பண்ணுறானே, நம்ம பார்க்குறோமே. அதெல்லாம் நீங்கள் கேட்குறாங்க. உங்கள் கட்சிக்காரங்க பண்ணாத பேர் ஊழல் இல்லையா? ஊழல்வாதிகளை நீங்கள் உள்வாங்கி செலவு மிஷினில் போட்டு எடுத்து நீங்கள் நல்லவங்கன்னு காட்டலையா? என்ன நீங்கள் நிலைப்பாடு எடுக்கிறீங்க? அப்போ இது வந்து ஒரு சரியான நிலைப்பாடு கொண்ட அரசா இது இல்லை. அது உள்ளொன்றும் புறமொன்றுமாகவும் பேச்சொன்றும் செயல் ஒன்றுமா இருக்கிறதா இயங்குறதா தான் நான் பார்க்குறேன். அப்போ நிச்சயமாக இன்னும் இன்னைக்கு இப்படி இருக்குன்னா 50-60 நாள் இப்படி இருக்குன்னா இன்னும் நாட்கள் போக போக இது எப்படி இருக்கும்? தாவேக்காவோட நிலைமை எப்படி போகும்? அது எப்படிப்பட்ட மோசமான கட்சின்றது மக்களுக்கு தெரிய வரும்னு தான் நான் நினைக்கிறேன். தாவேக்காவாவது ஒரு நன்மை பண்ணிடாதா அப்படின்னு விரும்பினவங்க அவங்களுக்கு ஏமாற்றம். இப்போ நம்ம தாவேக்கா பண்ணணும்னு சொல்லி ஓட்டு போட்டோம், ஆனால் பண்ணலை. இருந்தாலும் வெளியே சொல்ல முடியாமல் இல்லைப்பா கரெக்டாக தான்ப்பா பண்ணுறாங்க, கரெக்டாக தான்ப்பா போகிறாங்க, அப்படிலாம் ஊழலை லஞ்சத்தை ஒழிச்சிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்கிற குரூப்பையும் நான் பார்க்குறேன். அப்படி ஒரு குழுவையும் நான் பார்க்குறேன். தாசில்தார் ஆஃபீஸ் போங்க, சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு நான் போனேன் 3 நாளைக்கு முன்னாடி போனேன். 20,000 ரூபா கொடுத்தா தான் நான் ரெஜிஸ்டர் பண்ணுவேன் டாக்குமெண்ட்னு சொல்லி 20,000 ரூபா நான் கொடுத்துருவேன். நைட்டு 7:30 மணி ஆச்சு அந்த ஆவணத்தை நான் பதிவு பண்ணுறதுக்கு. அது வரைக்கும் அவர் பதிவு பண்ணல. இது சரியில்லை அது சரியில்லை, மூஞ்சி நல்லா இல்லைன்னு ஒரு படத்தில் சொல்லணும். ஏன்டா பிடிக்கலன்னா மூஞ்சி பிடிக்கலன்னு சொன்னோம். அந்த மாதிரி இந்த பேப்பர்ஸில் முக்கியமான பேப்பரில் ரிஜிஸ்டர்டுன்னு வேறு கவுண்டமணி ஒரு படத்தில் அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தார் அந்த சப் ரெஜிஸ்டார். ஆனால் 20,000 ரூபா அப்புறம் இது ஜவுர் பண்ணிவிட்டு சரி அப்படியே விட்டுருவாருன்னு பார்த்தா தலையை சொல்லிடுறாரு. அந்த ஃபார்மாலிட்டி பண்ணாமலே போகிறீங்களேன்னாரு. அப்புறம் ஒரு ஆவணத்தை நிறுத்திப்பார். அவருக்கு எப்படி நம்ம கொடுக்காம பண்ண முடியும்? 20,000 ரூபா கொடுத்த பிறகு தான் அந்த ஆவணத்தை அட்மிட் பண்ணிக்கிட்டாரு. எங்கே குறைஞ்சிது நான் கேட்குறேன். சப் ரெஜிஸ்டார் திருவள்ளூரில் தாலுகா ஆஃபீஸில் வந்து நினைக்கிறேன், நான் கலெக்டரேட்டில் நினைக்கிறேன். திருவள்ளூர் ரெவன்யூ துறை சார்ந்த அலுவலகங்களில் ரெய்டு பண்ணல 31 லட்சம் ரூபா இன்னும் பணம் கிடச்சிருக்குது. ஒரு தாசில்தார் ஆஃபீஸில் இல்லை ஒரு ரெவன்யூ அலுவலகத்தில் 31 லட்சம் ரூபாய் கையில் இருக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது சொல்லுங்கள்? அப்போனா ஊழல் இல்லையா? நீங்கள் உங்கள் ஆட்சியில் தானே இது நடக்குது. நீங்கள் ரெய்டு பண்ணுறீங்க, அப்போ ஒழிஞ்சிச்சின்னு எங்கே இருக்குதுன்னு நீங்கள் எத்தனை ரெய்டு பண்ணணும்? நான் இதெல்லாம் வந்து ஸ்டண்ட் பண்ணுறாங்க. ரூட் லெவலில் கிராஸ் ரூட் லெவலில் நீங்கள் பண்ணணும். ஒன்றும் பண்ண முடியாதுன்னு இல்லை,
ஊழலை ஒழிக்க முடியாதுல்ல. இப்படி இல்லை. அது நீங்கள் சும்மா மேடையில் பேசுறதில்ல. நீங்கள் சரியாக பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் பேசுவோம், நாங்களே பேசுவோம். ஒருவேளை அப்படி ஒரு தூய ஆட்சியை, தமிழர் நலன் சார்ந்த ஆட்சியை தாவேக்கா தான் கொடுக்குன்னா நம்ம அதை ஏற்கிறதுல கூட என்ன பெரிய தப்பு இருக்க முடியும் சொல்லுங்க. அப்படி அந்த தேவைக்கு தான் நாமளே வரோம். அந்த வேலையை யாரோ சரி எங்கள் வீட்டில் கிணறு வெட்டணும், நான் வீட்டில் யாரோ ஒருத்தர் வெட்டி கொடுக்குறாங்கன்னா சந்தோஷம் தானே, நம்ம ஏன் அதை மறுக்க போகிறோம்? ஆனால் அப்படி இல்லைன்னு சொல்ல வரணும். இன்னும் கேட்டால் நீங்கள் இந்த குற்றம் உடையவர்கள் பட்டியல் வந்திருக்கு. அதிகமான எந்த எம்எல்ஏக்கள் குற்ற பின்னணி உடையவங்கன்னு பார்த்தா 41 எம்எல்ஏ வந்து தாவேக்காலேருந்து வந்திருக்கு. அப்போ என்ன நம்ம அதில் புரிஞ்சுக்க வேண்டியிருக்குது? நீங்கள் எப்படி அப்பழுக்கற்ற ஆட்சி பண்ண முடியும்? அதில் 30 பேர் மேலே தீவிர குற்றம்னா பெண்கள் சம்பந்தமான குற்றங்கள், அப்படிப்பட்ட குற்றங்கள்லாம் இருக்கிற ஆட்கள்லாம் வந்திருக்கிறாங்க. என்ன நீங்கள் தூய ஆட்சி அப்படி பொறுக்கி ரவுடி மொள்ள மாதிரித்தனம் பண்ணவன், முதல் தகவல் அறிக்கை உள்ளே போய் ஜெயிலில் போய் வெளியில் வந்தவன், அதுவும் இந்த மாதிரி ஹீனியஸ் கிரைம்ஸ் கொடும் குற்றங்களுக்காக போயிட்டு வந்தவன், சமூக வெறுப்பு தரக்கூடிய குற்றங்களுக்காக போயிட்டு வந்தவன், நீங்கள் எம்எல்ஏ ஜெயிச்சு வந்தோன்னு அப்படியே வந்து உத்தம் புத்தன் பழைய சினிமா படத்தில் வர இதுவாது படம் ஆரம்பத்துலேருந்து ரொம்ப திருடனா கொள்ளக்காரனா இருப்பார். கிளைமேக்ஸ் வந்து போலீஸ் வந்து மட்டும் நான் மாறிட்டேன், அப்படி நல்லவனா மாறிட்டேன். அப்படி ஒரு உளவியல் இருக்கா? ஸோ அப்படிலாம் இல்லை. ஆனால் அப்படி காட்டிக்கே தாவேக்கா முயற்சி பண்ணுது. கெட்டிக்காரன் புழுக்கே 8 நாளைக்கு தான்றாங்க. பார்க்கலாம் தாவேக்கா புழுக்கு எவ்வளோ நாளைக்கு ஓடுதுன்னு. சரியாக நடந்தால் நம்ம பாராட்டுவோம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் பெரிய விமர்சனங்களை தாவேக்காவை பற்றி வைக்கலை. இப்போ எங்கள் கட்சி சேர்ந்தவங்க எவ்வளோ பேர் வேறு கருத்து வைக்கிறாங்க. நான் அதுவே கூட இன்னும் கொஞ்சம் கடந்தே வைக்கலாம். நிச்சயமாக இந்த பூனை ஒரு நாள் வெளியே வந்து தான் தீரும். அது வரைக்கும் இன்னும் கூட காத்திருக்கலாம். இப்போ வாழை மட்டும்தான் காட்டியிருக்குது, அதுக்கே வெட்டுறாங்க நம்ம ஆளுங்க. அது தேவையில்லை, வரும், பூனையே வரும், அப்போ நம்ம பிடிக்கலான்னு நான் நினைக்கிறேன். அதனால் இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கேன். என்னோட அணுகுமுறை வந்து இன்னும் கொஞ்சம் காத்திருக்கலாம். எப்பயும் ஒன்றும் தவறில்லைன்னு நினைக்கிற ஆள். ரொம்ப அவசரமாக பேசணும்னு நான் பொதுவாக விரும்புறதில்லை. அதனால் நான் அது காத்திருக்கிறேன். நிச்சயமாக இந்த நடிப்புகள்லாம் ரொம்ப நாள் தாங்காது. மக்களும் சரி, காலமும் சரி, ஒருத்தரை சரியாக கொண்டு வந்து எடை போட்டு கொண்டு வந்து சேர்த்துரும். அந்த காலம் இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு தெரிய போகுது. அது வரை பொறுத்து இருக்கும். ஓகே சார், பல்லர் கேள்வி தெளிவாக இருக்கும் சார். நேரத்துக்கு நன்றி.